கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் நேரில் சந்தித்து உடல்நிலையை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலம், திருச்சியிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் குழு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வரவழைக்கப்பட்டு சிறப்பு சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதாகவும், நோயாளிகளை கையாளுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறினார். வந்துகிட்டே இருக்காங்க, கிராமத்துல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் மத்த ஃபெசிலிட்டி என்ன? எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஆம்புலன்ஸ் லைஃப் சப்போர்ட்ல ஆம்புலன்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாம பாடிஸ் எடுக்கிறதுக்கு இந்த ஃபியட்ஸ் வான்ஸும் நிறைய இருக்கு. அறிக்கை உடனடியாக கொடுப்பாங்க. டாக்டர்ஸ் டீம் எவ்வளவு பேர் இருக்காங்க? டாக்டர்ஸ் பேர் அடிஷனலா நிறைய பேர் வந்திருக்காங்க. மற்ற பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் கல்லூரியில் எல்லாம் டாக்டர்ஸ் வந்திருக்கு. ஸ்பெஷல் டீம் எல்லாருக்குமே ஸ்பெஷல் கேர் கொடுத்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே கள்ளச்சாராய விற்பனையை ஒழிக்க முடியும் என தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் டிஜிபி ரவி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நெறியாளர் தேவப்பிரியனுக்கு நேர்காணல் அளித்த அவர், கள்ளச்சாராய விற்பனைக்கு யார் காரணம் என்பதை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். பொதுமக்களும் அந்த அமைப்புகள், அரசியல் மற்ற அமைப்புகள், எதிர்கட்சிகள் இதை நம்முடைய பிரச்சனையாகத்தான் கருதணும். இது அரசியல் இருக்கிற ஆட்சி அல்லது கட்சியினுடைய பொறுப்பு அல்லது நிர்வாகத்தினுடைய பொறுப்புங்கிறது மாதிரி கூடாது. ஒட்டுமொத்த பொறுப்பு. குறை சொல்வது கடமை கிடையாதுங்க. எப்படி இதை சரி பண்ணணுங்கிறது தான். ஒரு வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா அது எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பேசணுமே ஒழிய, இப்படி ஆகி போச்சு, இவர் பொறுப்பு அவரு பொறுப்பு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுவது என்பது, குற்றம் சுமத்துவது என்பது என்னை பொறுத்தளவில் அது தவறு. அது இப்போ அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அமைப்புகளாக இருந்தாலும் சரி, மற்ற ஊடகங்களாக இருந்தாலும் சரி, இதை குறை சொல்லக்கூடாது. இது நம்முடைய பிரச்சனை, நம்முடைய குடும்ப பிரச்சனை, நம்முடைய நாட்டு பிரச்சனை, நம்முடைய தமிழக பிரச்சனை அப்படிங்கறத எடுத்துட்டு போய் வருகின்ற காலத்துல இதை எப்படி இதெல்லாம் குறைக்க முடியும், எப்படி முழுமையாக ஒழிக்க முடியும் என்பதில் தீவிர நடவடிக்கை நம்ம எடுக்கணும். இதுல இந்த மெத்தனால் எந்த வகையில போச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணணுமே ஒழிய, மற்றபடி நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு கொடுத்து அடுத்து ஒரு இயக்கமாக அதை கொண்டு போகணுங்க. இந்த கிராமங்கள் தூரமா இந்த மாதிரி சாராயத்தினுடைய கேடுகள் என்ன, இளைஞர்கள் ஏன் அந்த மது போதைப் பொருட்கள்னால கெட்டு போறாங்க அப்படிங்கறத ஒரு இயக்கமா கொண்டுட்டு போய் பண்ணணுமே ஒழிய, இது ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ப்ரிவென்டிவ் ஆக்ஷனுக்கு போகணும். ட்ராக்கிங் மெக்கானிசம் எல்லாமே இருக்குங்க. இது என்னை பொறுத்தவரை இது இனிஷியல் ஸ்டேஜ் இன்வெஸ்டிகேஷனுடைய புலன் விசாரணையுடைய முதல் கட்டம். இது உண்மையிலேயே மெத்தனால் தானா அல்லது வேற ஏதாவது கலைக்கு கொடுத்தானா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது எந்த ஃபேக்டரியில இருந்து வந்துச்சு, அந்த ஃபேக்டரியை நம்ம சீல் வைக்கணும். அந்த ஃபேக்டரியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது கீழே இந்த லெபார்டரியில இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் அவங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டு 1 லிட்டர் கொடுப்பேன், எனக்கு வேற ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அதை கலக்கி குடிப்பான். இது ஈஸியா நடவடிக்கை எடுக்க முடியும். ரொம்ப கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்த மெத்தனால் டிஸ்ட்ரிபியூஷனுடைய கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகம். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.